வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேஞ்சன்ட் சர்ஃபேஸ். முதல்ல டேஞ்சன்ட் சர்ஃபேஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் இன்வ்ளூட் அண்ட் எவலூட்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி. இப்போ நீங்கள் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எவல்யூட்ஸ் ஆஃப் எ பிளேன் கர்வ் அண்ட் தோஸ் ஆஃப் ஸ்பேஸ் கர்வ். ரெண்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எவலூட் வந்து பிளேன் கர்வில் எப்படி இருக்கும், ஸ்பேஸ் கர்வ்ல எவலூட்னா என்ன, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? நம்ம பிளேன் கர்வ்ல அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? எவலூட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, சென்டர் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இங்க நம்ம வரைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் எவலூட் ஆஃப் த கர்வ். இந்த கர்வுக்கு எவலூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதுவே நம்ம ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் வச்சு வரைஞ்சது இந்த எவலூட். ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் வச்சு வரைஞ்சாலும் இதே தான் இந்த இடத்துல எவலூட்டா வந்துச்சு இந்த கர்வுக்கு. சரிங்களா? இது வந்து என்ன கர்வு? பிளேன் கர்வ். இது வந்து என்ன கர்வு? பிளேன் கர்வ். இந்த பிளேன்ல எடுத்துக்கிட்டு ஒரே பிளேன்ல இருக்கக்கூடிய கர்வ். சரி, ஓகே. இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். A basic difference between the evolutes of the plane curve and the those of space curve. சரி, the evolute of the plane curve. plane curveல நான் எவலூட் வரைஞ்சேன்னா அது வந்து யுனிக்கா தான் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்? யூனிக்கா இருக்கும். இப்போ பிளேன்ல நம்ம முன்ன படம் வரைஞ்சோம். இதுல நான் வளையல உருட்டி விடும்போது இந்த ஒரே ஒரு கர்வ், இது இப்போ பிளேனா நினைச்சுக்கோங்க, 3 டைமென்ஷன் கிடையாது, பிளேன்ல இருக்கக்கூடிய கர்வ். இந்த பிளேன்ல இப்போ நான் ஒன்று போட்டேன், நல்லா கவனிங்க. பிளேன்ல இப்படி இருக்கு, இது ரோடுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ பிளேன் கர்வ். இப்போ நான் ஒரு வளையல உருட்டி விடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த சென்டர் எங்க போயிருந்திருக்கோம்? இப்படியே இதே தான் சென்டர், இதுதான் லோக்கஸ் ஆஃப் சென்டர். இதுதான் இப்போ இதுதான் இதனுடைய எவலூட். அப்போ இதுதான் எவலூட் ஆஃப் த பிளேன் கர்வ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக். பட் த ஸ்பேஸ் கர்வ் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹேஸ் இன்ஃபினைட்லி மெனி எவலூட்ஸ். நிறைய எவலூட்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்பேஸ் கர்வ்ல சொல்ல முடியும். இதுதான் முக்கியம். சரிங்களா? அப்போ பிளேன் கர்வ்ல என்னவா இருக்கும்? யூனிக்கா இருக்கக்கூடிய எவலூட். அது ஸ்பேஸ்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நிறைய எவல்யூட்ஸை என்னால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அதுதான் முக்கியம். சரிங்களா? இப்போ எவல்யூட் ஆஃப் த பிளேன் கர்வ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரிங்களா? இப்போ பிளேன் கர்வா இருக்குது, எல்லாம் கவனிங்க. பிளேன் கர்வா இருந்துச்சுன்னா லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர். சரிங்களா? அதனுடைய லோக்கஸ். ஆனா ஸ்பேஸ் கர்வுக்கு நாம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தர் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அது இப்போ ஸ்பேஸ்ல சொல்லும்போது நம்ம கால்குலஸ்ல தான் இந்த எவலூட் வரும். கால்குலஸ் தான் என்ன வரும்? எவலூட். சரிங்களா? எவலூட் இன்வலூட் வரும். சரிங்களா? இப்போ ஸ்பேஸ்க்கு வர்றது, இது நம்ம இப்போ படிக்கிறதுக்கு வர்றது ஸ்பேஸ் கர்வுக்காக தான் வரும். த எவலூட் ஆஃப் த ஸ்பேஸ் கர்வ் நெய்தர், இந்த வார்த்தை வந்துருச்சு, நெய்தர் த லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நார் த லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பியரிக்கல் கர்வேச்சர். அதாவது இது பிளேன்ல நான் ஒரு கோடு வரைஞ்சிட்டேன், இதுல சர்க்கிளை உருட்டி விட்டாலும் சரி, ஸ்பியர்ல உருட்டி விட்டாலும் சரி, அது எப்படி தான் போகும்? இந்த லைனா போகும். சரிங்களா? அந்த சென்டரை நான் ட்ரேஸ் பண்ணனா இப்படி கிடைக்கும். சரியா? ஆனா ஸ்பேஸ்ல லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சராகவும் நம்ம சொல்ல முடியாது, சர்க்கிளை உருட்டி விட்டு சொல்ல முடியாது, பந்து உருட்டி விட்டு அந்த சென்டரை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது அப்படின்றது தான். அப்ப எப்படி சொல்ல போறோம்? அதை தான் இப்போ நம்ம டேஞ்சன்ட் சர்ஃபேஸ் வச்சு தான் சொல்ல போறோம். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்பேஸ்ல இது ஒரு கர்வ், இதுதான் அந்த கர்வ். சரிங்களா? இதனுடைய டேஞ்சன்ட் நான் வரைகிறேன், இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன், அதுதான் இந்த கர்வ். அதுதான் எந்த கர்வ்? இந்த கர்வ். இதுதான் டேஞ்சன்ட். சரி, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இங்க தள்ளுறேன், இங்க தள்ளின உடனே இதுதான் அதனுடைய டேஞ்சன்ட். இங்க தள்ளுறேன், அப்ப இதுதான் இதனுடைய டேஞ்சன்ட். இங்க தள்ளுறேன், இதுதான் இதனுடைய டேஞ்சன்ட். அப்ப நான் தள்ள எனக்கு டேஞ்சன்ட் வச்சு இப்ப நான் சின்ன சின்னதா நகர இது எல்லாமே கோடு கோடா வந்திருக்கும் இல்லையா? அப்ப இந்த ஏரியா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியாவை தான், இந்த இடத்துல இருக்கிறது தான் டேஞ்சன்ட் சர்ஃபேஸ். இது இந்த ஏரியாவை பூராமே நம்ம இப்ப என்ன சொல்ல போறோம்? டேஞ்சன்ட் சர்ஃபேஸ். சரிங்களா? டேஞ்சன்ட் சர்ஃபேஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு கர்வ். இந்த கர்வ் வந்து ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய கர்வ். சரிங்களா? ஸ்பேஸ் கர்வ். ஸ்பேஸ்ல எங்கேயோ வரைஞ்சிருக்கிறோம். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு,
இப்போ இது ஒரு பந்து மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் இங்க வரைகிறேன், இது டேஞ்சன்ட். இப்போ இங்க வரைகிறேன், இது டேஞ்சன்ட். அப்போ இந்த ஏரியா பூரா வந்துருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதாவது இது பிளேன்ல தான் இந்த டேஞ்சன்ட் இந்த ஏரியா. ஆனா இதுவே ஒரு என்ன சொல்றது, இது மேல ஏதோ ஒண்ணு வச்சுட்டு நம்ம இப்படி சுத்தி விடுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கையில வச்சுட்டு நோட்டை சுத்துவாங்க. சரிங்களா? கையில விரல்ல வச்சுக்கிட்டு இப்போ அதுதான் எனக்கு இப்போ கர்வ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த விரல் தான் இப்போ எனக்கு கர்வ். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இப்போ ஒரு குச்சி வச்சுட்டு சுத்துறேன், நோட் இல்ல, ஒரு குச்சி வச்சுட்டு சுத்துறேன்னு வச்சுக்கோங்க. அது அது இப்படி சரிஞ்சு கீழே விழுவும் போது வந்தது இப்படி வந்திருக்கும். ஆனா சுத்தும் போது எப்படி ஆகும், ரொட்டேட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு வட்டம் மாதிரி கிடைக்குமா? அப்போ அதுவே கொஞ்சம் சாய்ச்சிக்கிட்டு போட்டோன்னா ஒரு வட்டம் மாதிரி கிடைக்குமா? சரிங்களா? அப்போ இந்த விரலை சுத்தி இருக்கிற எல்லா 3 டைமென்ஷன்லயும் என்ன இருக்கும் அந்த விரல்ல இப்போ உள்ள விட்ட மாதிரி ஞாபகம். சரிங்களா? அப்ப அதுதான் இந்த இடத்துல என்னது, டேஞ்சன்ட் சர்ஃபேஸ். இப்போ இது சர்ஃபேஸ் ஆயிடுச்சு. அப்போ உண்மையிலே இது விரல், இதை சுத்தி இப்படி இருக்குது. இது 3 டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் அந்த டேஞ்சன்ட் சர்ஃபேஸ். சரிங்களா? ஓகே. இப்போ நோட் வச்சு சுத்துறது இல்லை ஒரு ஸ்பியர் மேலே பேனா வச்சு சுற்றி விட்டாலும் சரி, அது டேஞ்சன்ட் சர்ஃபேஸ். அந்த பாயிண்ட்ல மட்டும். சரிங்களா? அது பூரா சுற்றி டேஞ்சன்ட். இப்போ இந்த டேஞ்சன்ட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேஞ்சன்ட்ஸ் எல்லாம் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதை தான் இப்போ நம்ம டெஃபினேஷனாக சொல்ல போகிறோம். த சர்ஃபேஸ் ஜெனரேட்டட் பை த டேஞ்சன்ட் லைன்ஸ். இப்போ டேஞ்சன்ட் லைனால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுன்னா, ஜென்ரேட் பண்ணுறது தான் எந்த இதுக்கு, கர்வுக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டேஞ்சன்ட் சர்ஃபேஸ் டு சி. இப்போ இந்த டேஞ்சன்ட் சர்ஃபேஸில் தான் நான் எதை சொல்ல முடியும், இன்வலூட் சொல்ல முடியும், எவலூட் சொல்ல முடியும். ஆனால் பிளேன் கர்வில் நம்ம என்ன சொன்னோம், பிளேன் கர்வில் பார்த்தீங்கன்னா லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் நம்மளுக்கு என்னது, எவல்யூட். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. முதல்ல இன்வலூட் சொல்லி இன்வலூட்ல இருந்து எவலூட் சொல்ல போகிறோம். எப்படி, எ கர்வ் which lies on the tangent surface. ஒரு கர்வு, இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது தான் டேஞ்சன்ட் சர்ஃபேஸ். இந்த டேஞ்சன்ட் சர்ஃபேஸில் எப்படியோ ஒன்று இருந்திருக்கலாம். சரிங்களா? அந்த டேஞ்சன்ட் சர்ஃபேஸில் ஒரு கர்வு எடுத்துக்கிறேன். அந்த கர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா சி டில்டா. இந்த இடத்துல இப்போ எப்படி இருக்குன்னா சி டில்டா. இந்த கர்வுக்கு பேர் சி டில்டான்னு வச்சுக்கிறோம். எ கர்வ் which lies on the tangent surface of C. சியோட டேஞ்சன்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கர்வ் and intersect the generators of tangent surface. இந்த கோடுலாம் தானே நான் உங்களுக்கு ஏற்கனவே ஜெனரேட்டர்னு சொன்னேன். அப்போ அந்த ஜெனரேட்டர்ஸை என்ன பண்ணும், ஆர்த்தோகனலி இன்டர்செக்ட் பண்ணும். intersect the generation of tangent surface orthogonally is called the involute of C, denoted by C tilde. அதாவது இப்போ இந்த இடத்துல கர்வ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம், இங்க டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த ஒன்றுத்துக்கு சொல்றோம், இப்போ இங்க என்ன டிகிரி இருந்திருக்கும், 90 டிகிரி. இங்க ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன், இப்போ இதுக்கு டேஞ்சன்ட் வரைகிறேன். இந்த டேஞ்சன்ட்டும் இந்த இடத்துலையும் இந்த ஜென்ரேட்டரும் என்ன டிகிரியில் வெட்டிக்கும், 90 டிகிரி. அப்போ இந்த மாதிரி இருக்கிற கர்வை நாம் எல்லாம் இதனுடைய டேஞ்சன்ட் ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் 90 டிகிரியில் கட் பண்ணால் இந்த சி டில்டாவை நான் என்னன்னு சொல்ல போகிறேன், இன்வலூட். சரிங்களா? இந்த சி டில்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்வலூட் ஆஃப் சி. இந்த சிக்கு இன்வலூட். இப்போ இந்த இன்வலூட், இந்த சியை என்ன பண்ணுறோம்னா இதனுடைய எவலூட், சி டில்டாவோடைய எவலூட்னு சொல்கிறோம். சி டில்டா இஸ் இன்வலூட் ஆஃப் த கிவன் கர்வ் சி. தென் சி இஸ் டிஃபைன்ட் டு பி எவலூட் ஆஃப் சி டில்டா. அப்போ இது இன்வலூட்னா இந்த நம்ம எடுத்த கர்வு தான் எவலூட். எந்த கர்வுக்கு, இந்த சி டில்டாவுக்கு தான் இது எவலூட். கொடுத்த கர்வுக்கு இன்வலூட் வரைகிறோம், அந்த இன்வலூட்டுக்கு தான் இது எவலூட். சரிங்களா? சரி, இப்போ இதை நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ இதுதான் நான் எடுத்துக்கிட்ட கர்வு. இதில் நார்மல் இப்படி இருக்குது, இல்லை இந்த பக்கம் போயிருந்துருக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த பக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம், இந்த பக்கமும் இருந்திருக்கலாம் நார்மல். அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம சும்மா எடுத்துக்கிறோம் நார்மல். அதே மாதிரி டேஞ்சன்ட் இப்படி இருக்கலாம், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்திருக்கலாம். அதுதான் நான் உங்களுக்கு அந்த இதுலேயே சொல்லியிருப்பேன், T1 N1 அந்த இதில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, T1 N1 B1 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
T1 N1 B1 அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுல டேஞ்சன்ட்டும் பைநார்மலும் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிக்கும், நார்மல் சேஞ்ச் ஆகிக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதுல E1 போட்டு மைனஸ் E1 நம்ம போட்டிருப்போம். சரிங்களா, அதுதான் இங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அதே இதுதான். சரிங்களா, அது பிளேன்ல சொன்னோம், சாரி பிளேன்ல இல்ல, ஸ்பியரிக்கல் கர்வேச்சர் வச்சு சொன்னோம் இல்லையா. சரி, இப்போ அதே மாதிரி தான் இங்க இது எனக்கு கொடுத்திருக்கிற கர்வ், இது எனக்கு கொடுத்திருக்கிற கர்வ். இந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் வரையறேன். இந்த டேஞ்சன்ட் இந்த கர்வுக்கு என்னவா இருக்கும், நார்மலா இருக்கும் இந்த கர்வ். இதுதான் இப்ப இன்வலூட், நம்மளுக்கு தெரியும். இது என்னது, இன்வலூட். இது எவலூட். இது இன்வலூட், இது எவலூட். அப்போ எவலூட்டோட டேஞ்சன்ட் இன்வலூட்டுக்கு என்னவா இருக்கும், நார்மலா இருக்கும். இன்வலூட்டோட நார்மல் எவலூட்டுக்கு என்னவா இருக்கும், டேஞ்சண்டா இருக்கும். ஓகேங்களா, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை தான் நம்ம இப்ப பின்னாடி நம்ம சொல்லவே போறோம். சரிங்களா. இப்போ இஃப் R1 இஸ் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் பாயிண்ட் P1, இப்போ இந்த பாயிண்ட்டை P1 நான் ஒரு வேலை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், இதை P அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை P1 எடுத்துக்கிறதா வச்சுக்குவோம். சரிங்களா. R1 இஸ் எ பொசிஷன் வெக்டர் ஆஃப் A அட் பாயிண்ட் P1. P1ஓட பொசிஷன் வெக்டர் இங்க பாருங்க, R1 நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா, ஆன் த இன்வலூட் C tilde ஆஃப் C, இது இன்வலூட். சரிங்களா. தென் R1 பொசிஷன் வெக்டர். இதை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R1 ஈக்குவல் டு R பிளஸ் C மைனஸ் S. நம்ம பொதுவா பொசிஷன் வெக்டர் கேபிட்டல் R டேஞ்சன்ட் வச்சு நம்ம சொல்லும்போது R ஈக்குவல் டு R பிளஸ் CT இப்படின்னு சொல்லியிருப்போம். முன்னாடி பாருங்க, R வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் r வெக்டர் பிளஸ் CT வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல சிக்கு பதில் C மைனஸ் S அப்படின்னு வந்திருக்கும். இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு, இன்வலூட்டுக்கு. எதுக்கு, இன்வலூட்டுக்கு. இன்வலூட்டோட பொசிஷன் வெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் r1. இதுக்கு தான் பேர் வச்சிட்டோம் இல்லையா, R1 வெக்டர் ஈக்குவல் டு R vector plus C minus X T vector, where C is an arbitrary constant and R is the position vector of P on C. இந்த பாயிண்ட் P, இதனுடைய பொசிஷன் வெக்டர் தான் R. இதோ பாருங்க, இங்க இருக்கு R. இப்போ நான் எதை, இந்த R தெரிஞ்ச Rல இருந்து இந்த தெரியாத R1ஓட பொசிஷன் வெக்டரை எழுதுறோம். சரிங்களா. இப்போ இதனுடைய லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா R மைனஸ் R1 நம்ம போடுவோம். இதனுடைய லென்த் R மைனஸ் R1 போட்டு தான் இதை நம்ம கொண்டு வந்திருப்போம். சரி, நம்மளுக்கு டெஃபினேஷன் இங்கே தேவையில்லை. சரிங்களா, சாரி, டெரிவேஷன் நம்மளுக்கு தேவையில்லை, சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க. R மைனஸ் R1 ஈக்குவல் டு C மைனஸ் S டீன்னு வரும். சரிங்களா, டேஞ்சன்ட் வச்சு அதை வச்சு தான் நம்ம கொண்டு வருவோம். சரிங்களா. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் டூ இன்வலூட்ஸ். இப்போ இதுக்கு இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கு இது கர்வு, இதுக்கு ஒரு எவலூட் இங்க வரைகிறேன், இன்னொரு எவலூட் வரைகிறேன், இன்னொரு எவலூட் வரைகிறேன். நிறைய எவலூட்ஸ் வரையலாம். ஸ்பேஸ் கர்வுக்கு என்ன சொன்னோம், நிறைய இன்வலூட்ஸ் வரையலாம். இப்போ ஒவ்வொரு இன்வலூட்டுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும், எவலூட் இருக்கும். சரிங்களா, அதுதான். சரி, கவனிங்க. இப்போ இங்க அதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ the distance between corresponding points of two involutes. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொன்னேன், ரெண்டு இன்வலூட் இருக்கும். இப்போ இது கர்வு, இந்த கர்வுக்கு இது இன்வலூட், ஃபர்ஸ்ட் இன்வலூட். இன்னொரு இன்வலூட்டும் அதே மாதிரி செங்குத்தா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கல்லும் இங்கேயும் 90 டிகிரி தான், டேஞ்சன்ட் வரைஞ்சி பார்த்தோம்னா இங்கேயும் 90 தான், இங்கேயும் 90 தான், அதே மாதிரி இங்கேயும் 90 தான், இங்கேயும் 90 தான், இங்கேயும் 90 தான். சரிங்களா, எல்லாம் 90 டிகிரியா தான் வரும். அப்போ இது ஒரு இன்வலூட், இது ஒரு இன்வலூட். அப்போ இந்த இன்வலூட்டை C1 டில்டான்னு வச்சுக்கிறோம், இந்த இன்வலூட்டை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், C2 டில்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு C1 அப்படின்னு இதை நம்ம இந்த கர்வு R, இதை R1 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சார், நம்ம பொசிஷன் வெக்டர் இதுக்கு R1 தானே சொல்லியிருக்கிறோம். சரி, R1 கேபிட்டல் Rன்னு சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இதை நான் என்னன்னு கூட வச்சிருந்துருக்கலாம், கேபிட்டல் R. அப்போ R1 ஈக்குவல் டு R பிளஸ் C1 T வெக்டர், இது கிடைச்சிருக்கும். இப்போ இதனுடைய பொசிஷன் வெக்டர் R2 அப்படின்றது இந்த C2ஓட பொசிஷன் வெக்டர். அப்போ R வெக்டர் பிளஸ் C2 T வெக்டர், இது மாறாது. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. R1 வெக்டர் மைனஸ் R2 வெக்டர் செப்பரேட் பண்ணோம்னா C1 மைனஸ் C2.
டி வெக்டர் அப்படின்னு வரும். இப்போ இதை மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எடுக்கும்போது இந்த டீன்றது யூனிட் வெக்டர், அதனால இந்த மாடுலஸோட வேல்யூ 1ன்னு ஆகிடும். அப்போ C1 மைனஸ் C2 மாடுலஸ் ஆஃப் C1 மைனஸ் C2ன்னு வரும். அதான் இங்கே எழுதியிருப்பாங்க. இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா இந்த ரெண்டு வெக்டருக்கும் மாடுலஸ் எடுக்கும்போது இங்கே C1 மைனஸ் C2ன்னு போடுவாங்க. இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்லேருந்து கான்ஸ்டன்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும். மாடுலஸ் போடும்போது மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது கான்ஸ்டன்ட் அதான் இங்கே சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சின்ஸ் T இஸ் சேம் ஃபார் டிஃப்ரெண்ட் இன்வ்லூட்ஸ், எத்தனை இன்வ்லூட் எடுத்தாலும் சரி T இதனுடைய டேஞ்சன்ட் T என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். சரிங்களா? the tangent at corresponding points of the involutes are parallel. ஒவ்வொரு டேஞ்சன்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallels. இப்போ இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் இருக்கு, இப்போ இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம்ப்பா. இது டேஞ்சன்ட், இந்த இடத்துல இப்படி வரைய, இது டேஞ்சன்ட், இங்க வரைகிறேன், இங்க வரைகிறேன். இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் வந்து பேரலா இருக்கும். இங்க வரைஞ்சாலும் டேஞ்சன்ட் என்னவா இருக்கும், இங்க வரையக்கூடிய டேஞ்சன்ட் எப்படி இருக்கும், பேரலா இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க, இன்வ்லூட்ஸ் ஆர் பேரலல். சரிங்களா? சின்ஸ் T is same for different involutes, the tangent at the corresponding point of the involutes, இந்த corresponding pointல involutes எப்படி இருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னவா இருக்கும், பேரலா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நான் என்ன சொன்னேன் இங்க, இந்த இடத்துல முக்கியமே என்னன்னா நம்மளுக்கு இந்த இன்வ்லூட்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா C மைனஸ் S வரும். அப்போ அதனுடைய கப்பா கண்டுபிடிச்சாலும் சரி டவு கண்டுபிடிச்சாலும் சரி அது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், C மைனஸ் S இருக்கும். இங்கே பாருங்க, டவுன்னு போட்டா டாரிசன்லேயும் என்ன இருக்கும், C மைனஸ் S இருக்கும். என்ன இருக்கும், C மைனஸ் S. சாரி, இங்கே இருக்கு. The curvature kappa 1 and torsion tau 1 of the involute C tilde of C are given by, இதுலேயும் என்ன இருக்கும், C மைனஸ் S இருக்கும். இதுலேயும் என்ன இருக்கு பாருங்க, C மைனஸ் X. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்லேயும் என்ன இருக்கும், C மைனஸ் X. அப்போ இன்வ்லூட்ல என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C மைனஸ் X கண்டிப்பாக இருக்கும். அதை கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ கப்பா 1 ஸ்கொயர்ன்றது இன்வ்லூட்டோட கப்பா கண்டுபிடிக்கிறோம். அது எப்படின்னா எவலூட்டோட கப்பா, நம்ம கொடுத்துருக்கிற கர்வு இருக்கு இல்லையா, அந்த கர்வோட கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே கப்பா வரும்போது இங்கே கப்பா ஸ்கொயர் தான், இங்கே கப்பா வரும்போது இங்கே கப்பா ஸ்கொயர் தான். சரிங்களா? மறந்துடாதீங்க. K1 kappa 1 square equal to kappa square plus tau square by kappa square C minus S square. இதுதான் கப்பா, இது கப்பா 1 ஸ்கொயர். இது இன்வ்லூட்டோட கப்பா. டவு எப்படி வரும், டவு 1 எப்படி வரும்னா கப்பா டவு டேஷ் மைனஸ் கப்பா டேஷ் டவு பை கப்பா, இங்க கப்பா ஸ்கொயர் C மைனஸ் S ஸ்கொயர். மறந்துருங்க, கப்பா C மைனஸ் S, இது ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்காது. அப்புறம் இந்த மேலே இருந்த கப்பா ஸ்கொயர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கப்பா ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர். சரிங்களா? இந்த கப்பா ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ரோ ஸ்கொயர். இதை நம்ம தலைகீழாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 1/ρ 1/σ அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இது பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனாக மாறும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? கப்பாவுக்கும் டவுக்கும் 1/ρ 1/σ அந்த கப்பாவோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மாறும். இதுவும் இன்னொரு ஃபார்ம், இது கப்பா வச்சு சொல்ற ஃபார்ம், இது சிக்மா ரோ வச்சு நம்மளுக்கு சொல்ற ஃபார்ம். சரிங்களா? இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இங்கே நீங்க சொல்லிடுறேன். ரோ வந்து என்னன்னு நம்ம சொல்லுவோம் 1/கப்பா, இல்லை கப்பா ஈக்குவல் என்ன சொல்லுவோம் 1/ρ. டவு வந்து என்ன சொல்லுவோம் 1/σ. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இந்த கப்பா டவு டேஷ்ல எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வரக்கூடியது தான் இது, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றது தான். சரிங்களா? அதை நீங்க போட்டீங்கன்னா இது நம்ம மனப்பாடம் பண்ணிக்காங்க, அவ்வளோதான். என்னன்னா ரோ, இங்கே கப்பா டவு டேஷ்க்கு பதில் என்ன வருது, ரோ அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, அதுக்கடுத்து the involute of the circular helix. இப்போ நான் முக்கியமான பாயிண்ட், சர்க்குலர் ஹெலிக்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய இன்வ்லூட்டை நான் ட்ரேஸ் அவுட் பண்ணனா அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன் கர்வா மாறிடும். சரிங்களா? என்னது, இன்வ்லூட் ஆஃப் த சர்க்குலர் ஹெலிக்ஸ் ஆர் பிளேன் கர்வ்ஸ். இன்வ்லூட் ஆஃப் சர்க்குலர் ஹெலிக்ஸ் ஆர் பிளேன் கர்வ்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
இன்வ்லூட் ஆஃப் சர்க்குலர் எலிக்ஸ். எந்த எலிக்ஸ்க்கு? சர்க்குலர் எலிக்ஸ். ஜென்ரல் எலிக்ஸ்க்கு இல்லை. ஜென்ரல் எலிக்ஸ்னா பேஸ் வந்து சர்க்கிளாக இருக்காது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த பேஸ் பாயிண்ட் சர்க்கிளாக இருக்கக்கூடிய இதில் நம்ம சுற்றிட்டு போனால் தான் ஸ்ப்ரிங் மாதிரி இருந்தால் தான் சர்க்குலர் எலிக்ஸ். பேஸ் பாயிண்ட் சர்க்கிளாக இல்லாத வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அது சர்க்குலர் எலிக்ஸ் கிடையாது, அது வெறுமனே எலிக்ஸ். த டாரிசன் ஆஃப் இன்வ்லூட் இஸ் கிவன் பை, இதனுடைய டாரிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுங்க, கப்பா டவு டேஷ் மைனஸ் கப்பா டேஷ் டவு கே இன்ட்டு சி மைனஸ் எஸ் கப்பா ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர். இங்கே சர்க்குலர் எலிக்ஸோட கர்வேச்சர் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் அண்ட் டார்ஜன் கான்ஸ்டன்ட், அதனால கே டேஷன் 0, டவு டேஷன் நம்மளுக்கு என்னது 0. அப்போ கே டேஷையும் டவு டேஷையும் நான் 0 போட்டேன்னா இங்கே மேலே என்ன ஆகிடும் 0. அப்போ டவு 1 என்ன ஆகிடுது 0. சரி, டவு 1 0 ஆகுதுன்னா அது பிளேன் கர்வ் அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம். necessary and sufficient condition for a plane curve என்னது tau equal to 0. hence involute of circular helix must be plane curve. அப்போ இது proof தான், இது தேவையில்லை. அப்போ involute of circular helix or plane curves இது ஒரு முக்கியம். சர்க்குலர் ஹெலிக்ஸ்க்கு நான் இன்வ்லூட் எடுத்தேன்னா அது என்னவா தான் இருக்கும்? பிளேன் கர்வாக தான் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்து இது ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா, இதை அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆறுன்றது ஈக்குவேஷன் ஆஃப் இன்வ்லூட் சி டில்டா ஆஃப் கர்வ் சி. சரிங்களா, ஈக்குவேஷன் ஆஃப் இன்வ்லூட் இது வந்து இதனுடைய ஈக்குவேஷன். and Tn be the moving triad at any point of r equal to rs, then the position vector r1 of a point on c. இப்போ c-னுடைய நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து எதனுடைய ஈக்குவேஷன் அப்படின்னா எவலூட்டோட ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ சொல்கிறோம். இன்வ்லூட் இல்லை, எவலூட். இப்போ மாற்றி எடுத்துருக்குறாங்க. r1 ஆஃப் எ பாயிண்ட் வந்து சி மேலே இருக்கிற பாயிண்ட் தான் r1. முன்ன சி டில்டாவில் இருக்கிறது r-னும் சி மேலே இருக்கிறது r1ன்னு இப்போ மாற்றிட்டாங்க. அப்போ r1 ஈக்குவல் டு இப்போ எதுல இருந்து இன்வ்லூட்ல இருந்து எவலூட்டுக்கு வரும். அப்போ r1 ஈக்குவல் டு r பிளஸ் இதனுடைய ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கர்வுக்கு டேஞ்சன்ட் வேற, இப்போ நாம இது முக்கியம். இப்போ சீன்ற கர்வ்ல r1 இருக்கு, ஏதோ ஒரு பாயிண்ட் பொசிஷன் வெக்டர் r1. இதனுடைய எவலூட் இது ஒரு கர்வா இருக்குது. இதனுடைய எவலூட்ல ஒரு பொசிஷன் வெக்டர் r, இங்க இது r, இது r, இதனுடைய லென்த் தான் r1 நம்ம சொல்றது. சரிங்களா, அதை வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. பொசிஷன் வெக்டர் r1 ஆஃப் எ பாயிண்ட் ஆன் சி. இப்போ கர்வ் சில தான் r1 இருக்கு, சிக்கு தான் இது சின்ற கர்வ் இப்போ இங்க இருக்கு. சரிங்களா, சரி. இப்போ r1 எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r1 ஈக்குவல் டு r பிளஸ் ரோ என் பிளஸ் காட். நம்மளுக்கு புத்தகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா r1 ஈக்குவல் டு r பிளஸ் ரோ என் பிளஸ் காட். இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்டுன்றது தான் முக்கியம். சை பின்னு இருக்கும். அப்போ இந்த சைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகரல் டவு டிஎஸ் பிளஸ் சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் நேரடியாகவே இந்த இடத்துல போட்டுட்டேன். சரிங்களா, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது நம்ம விரிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சாதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா, சரி. டேஞ்சன்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் எவலூட்ஸ் கரஸ்பாண்டிங் டு கான்ஸ்டன்ட் C1 C2. இப்போ டேஞ்சன்ட் டூ டிஃப்ரெண்ட் எவலூட்ஸ். இப்போ எவலூட்ன்றது என்னது இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். எவலூட் இன்வலூட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரிங்களா, இப்போ நம்ம இதோ மேலே இருக்கிற படத்துக்கே போயிடுவோம். இது கர்வ், கொடுக்கப்பட்ட கர்வு, இதுக்கு இன்வலூட் வரைஞ்சோம். இந்த இன்வலூட்டுக்கு இது எவலூட்டாக இருக்கும், இந்த இன்வலூட்டுக்கு இது என்னவா இருக்கும், எவலூட்டாக இருக்கும். சரிங்களா, சரி. அப்போ இந்த பாயிண்ட்ல வேணாலும் ஒரு எவலூட் வரையலாம். இங்கே பாருங்க, இதுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே வரைஞ்சாலும் அது ஒரு எவலூட் தான், இதுக்கு இது எவலூட் தான். சரிங்களா, அது நிறைய வரும், அதுதான் நாட் யூனிக்னு சொன்னது. இப்போ அதை தான் இங்கே சொல்ல வரோம். The tangent to two different evolutes corresponding to two constants C1 C2 drawn from the same point of the given curve are inclined to each other at constant angle. அது ரெண்டும் என்ன ஆங்கிளில் இன்டர்செக்ட் ஆகிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆங்கிள் C1 minus C2ல இன்டர்செக்ட் ஆகிக்கும். நல்லா கவனிங்க. The tangent to two different evolutes corresponding to two constants C1 and C2 drawn from the same point.
of the given curve are inclined to each other at constant angle c1 minus c2. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த கரோலரி கேட்கலாம். சரிங்களா, எல்லாமே நம்மளுக்கு முக்கியமானது தான். அப்போ டேஞ்சன்ட் டூ டிஃப்ரெண்ட் எவல்யூட் நம்ம வரைகிறோம். இங்கே கவனிங்க, டூ டிஃப்ரெண்ட், இது எப்படி சொல்றது, டிஃப்ரெண்ட் எவல்யூட். சரி, ஓகேங்க, சரி அதை விடுங்க. இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் எ பாயிண்ட் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது தாங்க. பாயிண்ட் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளுக்கு சி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ரோ என். இது நம்ம சொன்னதே தான். இந்த பாயிண்ட்டை நீங்கள் அந்த நோட் 1 நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா, நம்ம முன்னாடியே சொன்னது தான். மீண்டும் இந்த இடத்துல நோட்னு கொடுத்துருக்குறாங்க, இது தேவையில்லை. சரிங்களா, இந்த பாயிண்ட்டையும் நம்ம சொல்லிட்டோம். ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளில் ஆல்சோ என் எவல்யூட் cannot be obtained by, இதையும் சொல்லிட்டோம். எவல்யூட் வந்து cannot be obtained by locus of center of spherical curvature for the tangent at a point on a locus of center of spherical is parallel to B, whereas the tangent vector to evolute is parallel to, இது விளக்கம் தான். சரிங்களா, அதனால இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன பாயிண்ட் இது இங்கே சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேஞ்சன்ட் இந்த இடத்துல சொன்னோம் இல்லையா, லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சரோ நார் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர்னோ சொல்ல முடியாது. ஸ்பேஸ் கர்வில் எவல்யூட்டை நம்ம இப்படி டிஃபைன் பண்ண முடியாது. பிளேன் கர்வில் தான் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே தான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா, ஓகேங்க.